அட்டாக் ஆன் டைட்டனில் இமீர்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த இமீர் கேரக்டரோட ஊரையே கிங் ஃப்ரிட்ஸ்னு ஒருத்தங்குவான். அவன் எரிச்சு போடுவான், அவங்க அப்பா அம்மாவை சாவடிச்சிருவான், அவன் நாக்கை கட் பண்ணி அவளை ஊமையாக்கிடுவான். இமீர் என்ன பண்ணுவான், அவங்க வச்சுருக்கிற பண்ணி ஒன்றத்தை ஓட விட்டுருவான். இந்த விஷயம் கிங் ஃப்ரிட்ஸுக்கு தெரிஞ்சுதான் இமீரை சாவடி சொல்லி அவங்க ஆளில் அனுப்பிவிட்ருவான். இவன் தெரிச்சு ஓடுவான். அப்போ சாவர நிலமையில் இருக்கிற இமீர் வந்து ஒரு மரத்துக்கு அடியில் கிணறு மாதிரி இருக்கும். அதில் விழுந்து ஒரு டைமில் டைட்டன் பவர் அவளுக்கு கிடச்சிடும். அவளுக்கு அந்த கடவுளுக்கு நிகரான சக்தி கிடைச்சதுக்கப்புறமும் கூட 2000 வருஷம் அந்த ராஜாவுக்கு வந்து அடிமையாக தான் இருக்குவான். ஏன்னா இமீர் வந்து கிங் ஃப்ரிட்ஸை லவ் பண்ணுவாள். ஆனால் கிங் ஃப்ரிட்ஸ் என்ன பண்ணுவான், அவளை வந்து டைட்டனாகவும் ஓத்து புள்ள பெற்றுறது மட்டும்தான் யூஸ் பண்ணுவான். இப்படிதான் நாட்டில் பல பேர் இருக்கிறானுங்க. இந்த பொட்டை பிள்ளைங்களை ஏமாற்றிட்டு ஓத்துட்டு புள்ளையை மட்டும் கொடுக்குறது தான் பார்க்குறானுங்க. ஆனால் இந்த பிள்ளைங்களாம் அவனை தான் தேடி லவ் பண்ணுவாங்க. இதில் பியூட்டி என்னென்னா, அந்த ஓடி போன பண்ணிக்கு இமீர் தான் காரணமா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ட்ரைபல்ஸ் எல்லோரும் இமீரை கை கட்டி விட்ருவாங்க. அந்த கிங் ஃப்ரிட்ஸுக்கும் இமீருக்கும் 3 குழந்தைங்க பிறக்கும். அது என்னென்னா மரியா, ரோஸ், சீனா. இந்த 3 பேர் தான் வந்து அந்த வாளுக்கும் பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப அவள் வந்து அந்த ராஜாவுக்கு வந்து 13 வருஷம் அடிமையாக தான் இருக்குவாள். அந்த ராஜா சொல்கிற மாதிரி அந்த டைட்டன் பவர் யூஸ் பண்ணி இமீர் அவங்க சொல்கிறதெல்லாம் செய்வாங்க. அவங்க நிறையா ராஜ்யத்தை கைப்பற்றுவாங்க. ஒரு டயத்தில் என்ன ஆகும், அந்த ராஜாவை கொல்றதுக்கு ஒருத்தன் ஸ்பேர் எடுத்து வீசுவான். அந்த இமீருக்கு தான் ஃப்ரிட்ஸ் மேலே லவ் இருக்கு இல்லையா, அந்த ஈட்டி மேலே இவள் குறுக்கா பாஞ்சிருவாள். பாஞ்சிருக்கப்புறம் இவர் செத்துருவா. அப்பையும் கூட அந்த ராஜா வந்து உனக்கு தான் ஒன்றும் ஆகாதில்ல எழுன்னு தான் சொல்லுவான். ஆனால் அவள் உண்மையிலே செத்துருவாள். அவள் வந்து ஒரு பாசமாகவே சொல்ல மாட்டான். சொல்கிறப்ப கூட ஒரு மாதிரி எகத்தாளமாக எழு அப்படின்னு தான். அதை கேட்டு அவள் என்ன நினச்சாலே தெரில, அவள் செத்துருவாள், ஹீல் ஆக மாட்டான். அவள் செத்துட்டுக்கப்புறம் இந்த அட்டாக் ஆன் டைட்டன்லாம் கொடூரமான விஷயமே இது தான். அந்த ராஜா என்ன பண்ணுவான், அந்த டைட்டன் பவர் நம்மளை விட்டு போகக்கூடாதுன்ட்டு இந்த 3 குழந்தைங்க இருக்குல்ல, அந்த 3 குழந்தையும் அவங்க அம்மாவே சாப்பிட சொல்லுவாங்க பச்சையாக.